ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு விண்டேஜ் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். படத்தோட நேம் பௌர்ணமி அலைகள். 1985 ரிலீஸ் ஆன த்ரில்லிங்கான படங்க. சிவகுமார், அம்பிகா, ரேவதி அப்படின்னு நிறைய பேர் இந்த ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் த்ரில்லிங்கான படமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஈகோவை முழுசா தெரியப்படுத்திருக்காங்க. சிவகுமார் அண்ட் அம்பிகா அட்வொகேட்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அம்பிகா லீடிங் அட்வொகேட்டாவும் அவருக்கு அசிஸ்டண்டா சிவகுமாரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தடுமாறிக்கிட்டே வாழ்க்கையை நகர்த்துறாருங்க. ஒரு கட்டத்துல ஒரு கொலை கேஸ் அதுல ஆஜராகி அம்பிகாவுக்கு எதிராக வாதாடுறாரு. அதுக்கப்புறம் கதை அது போக்குல த்ரில்லிங்கா போயிட்டு இருக்குங்க. எண்ட்ல சிவகுமார் அண்ட் அம்பிகா கப்பல் சேர்ந்தாங்களா, கொலை கேஸ் என்னாச்சு அப்படின்றதாங்க கதை. மிஸ்டர் எம் பாஸ்கர் டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்னும் சொல்லவே தேவையில்லைங்க. சிவகுமார் அண்ட் அம்பிகா படத்துல உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே வாழ்ந்திருப்பாங்க. இந்த படத்தை ZEE5 அண்ட் அமேசான்ல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த காலகட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் தாங்க இது. உண்மையாலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தேவையான பல விஷயங்களை அந்த காலகட்டத்திலேயே ஒரு படமா எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.